பாண்டியன் ஸ்டோரியோட எபிசோட் கதரும் ராஜியும் 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துடுவாங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா, என்ன உன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஓ வயிறு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தல அதனால சிரிக்கிறியா? மரமண்டை இவனுக்கு ஒன்றுமே புரியாது போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னது என்னவோ சொன்ன மாதிரி இருக்கு. ஒன்றும் சொல்லலை நானுன்றாங்க. இல்லை ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு, அதான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்கிறேன்லன்றாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுற? அதான் அரசி கால் பண்ணுறேன்னுவாங்க. கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. என்னாச்சு? இல்லை அரசி ஃபோன் எடுக்கலைன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியலேன்னுவாங்க. சரி அத்தை கால் பண்ணுமா? வேண்டாம் ஏன்னா அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, தேவையில்லாமல் நம்ம அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்றாங்க. இப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறதுன்றாங்க. ஏதாச்சும் பண்ணலாம் இரு அப்படின்னுவாங்க. அப்புறம் பார்த்தா சரவணனே வந்துடுவாங்க. அண்ணா நீ தூங்கலையாண்ணே அப்படின்றாங்க. இல்லைடா தூங்கிட்டு தான் இருந்தேன். சரி நீங்கள் பேசிட்டு இருக்கிற சவுண்டு கேட்டுச்சு, பைக் சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் வந்தான்றாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க உள்ளானுவாங்க. அண்ணா ஏன் நான் இங்கே படுத்துட்ருக்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் உள்ளே குளுக்கமாக இருக்காண்ணே. எப்பயுமே இங்கே தான் குளுக்கமாக இருக்கும், உள்ளே குளுக்கமாக இருக்குன்ற உள்ளே தானே குளுக்கமாக இருக்குது, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. நீங்கள் போய் படுன்னு போங்கன்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுக்கு அடுத்து தான் தண்ணி எடுக்கலான்ட்டு வருவாங்க. அப்போ சரவணன் தூங்காமல் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாகவே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கதிருக்குமே வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ராஜி எனக்கு என்ன அண்ணனுக்கும் அன்னைக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்? ஆமாம், ஏன்னா அவங்க ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்கன்றாங்க. டல்லாக இருக்காங்களா? ஆமாம் டல்லாக தான் இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப சோகத்திலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, சரி பார்க்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா மீனா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து டைமை பார்க்குறாங்க. என்ன இவன் பக்கத்தில் காணும் அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தா செந்தில் வந்து எந்திரிச்சு காலையில் குளிச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வீட்டை சுத்தமாக வச்சுருப்பாங்க. மீனா எந்திரி மீனா அப்படின்றாங்க. இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டியா? ஆமாம் எந்திரிச்சிட்டேன்றாங்க. அப்படியே செந்திலை பார்த்து மீனாவே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த அளவுக்கு உனக்கு சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா வேலைகளும் செய்வேன் நான் நினைக்கலப்பா அப்படின்றாங்க. உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இவன் எந்திரிக்கவே இல்லை, மீனாவுடைய கனவு அதெல்லாம். டே டைம் அடிச்சு எந்திரிங்க அப்படின்றாங்க. மீனா எனக்கு தூக்கமாக வருது, எங்கே டைம் ஆகிடுச்சு, 10 மணி போகிற ஆஃபீஸ்க்கு நீ இப்போவே எழுப்புறியா? எனக்கு வேலை இருக்குது, நைட்டு பண்ணி கொடுத்த வாக்கெல்லாம் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. நீ இப்படி தான் வாய் துப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். மீனை எந்திரிச்சு அவங்க பாட்டு ரெடியாக போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டியன் வராங்க. எல்லாரும் ஹாலுக்கு வந்துடுவாங்க. சரவணா இந்த மாதிரி கல்யாணம் ஒரு 4-5 கல்யாணம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நீயும் பழனியும் 2 பேரும் சேர்ந்து எல்லா இடத்துல டெலிவரி பண்ணிவிடுங்கன்னுவாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எங்கன்னா அந்த பழனி ஆளக்கான காலை ஏதாச்சும் கடைக்கு போயிட்டானா என்னன்றாங்க. அப்பா மாமா எங்கேப்பா இருக்காங்க? அவங்களுடைய சொந்த கடையில் அவங்க இருப்பாங்கன்றாங்க. ஆமாம் இல்லை நான் வேறு பாரு அது ஞாபகமே இல்லைன்றாங்க. சரி நீயே பார்த்துக்கூடாதுன்றாங்க. நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணிட்டோமான்னு கதிர் சொல்கிறாங்க. இல்லைடா அப்போ நீ இது கார் ஸ்டோரூமை எப்படி பார்த்து பண்ணுறாங்க? இல்லை ட்ராவல்ஸ் என்னை பார்த்துக்கிறேன்ப்பான்றாங்க. இல்லை சரவணனும் நானும் பார்த்துக்குறோம் விட அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு அதான் நாங்கள் இருக்கோம்ல, அப்புறம் என்ன மாமா அப்படின்வாங்க. நீ எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டான்னு சரவணன் சொல்லுவாங்க. ஏன் மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னுவாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகும். மயிலுக்கு கிச்சனில் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏதாச்சும் சண்டையான்னு கேட்டுட்ருக்காங்க ராஜி. ஆமாம் குழந்தையோட விஷயத்தில் நான் போய் சொல்லிட்டேன்னு அவர் இப்படி பண்ணுறான்னு அழுகுறாங்க. அப்போ அவங்க அத்தை வந்து என்னடி ஆச்சு இன்னுமே அவன் அப்படி தான் இருக்கானா? ஆமாம் அப்போ இந்த சண்டை உங்களுக்கு தெரியுமா அத்தைன்னு ராஜி கேட்கவும் தெரியும். சரி அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அழுகாத விடன்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.